வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் நினைப்பொண்ணு. இன்றைக்கி ஒரு ஆந்திரா ஸ்டைல் தாலி பார்க்கலாம். சிம்பிள் அண்ட் டேஸ்டி தாலி. அதுக்கு முதல்ல நான் பாலக்கூரா பப்புன்னு பேர். அதுக்கு பாலக்கு கூரானாக்கா, கூரானா கீரைன்னு அர்த்தம். அந்த பாலக்கீரையை நல்லா அலம்பி கட் பண்ணி அந்த மண்ணெல்லாம் போகும்படி எடுத்து வச்சுருக்கேன். இதை 4-5 பச்சை மிளகாய், 4-5 இல்லை 3 பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாய் நல்லா காரமாகவே இருக்குது. இதையும் இதில் போட்டு தண்ணியை விட்டு வேக வச்சிடலாம். பருப்பையும் இது கூடயே போட்டு நம்ம குக்கரில் வைக்கலாம். ஆனால் நான் பருப்பை தனியாக வச்சுட்டேன், அதனால் இதை வேக வச்சுக்கிறேன். இதை போட்டு ஒரு கடாயில் போட்டு தண்ணியை விட்டுட்டு இங்கே இருக்கிற பச்சை மிளகாயும் போட்டு நம்ம வேக வைக்கலாம். ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இப்போ நம்ம இந்த கீரையும் பச்சை மிளகாயும் தண்ணியில் வேக வச்சுட்டுருக்கோம். அது ஒரு 2 நிமிஷம் ஆகிருக்கும். இப்போது ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா அலம்பி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு தக்காளி நல்லா அலம்பிட்டு கட் பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி 2-3 பூண்டு. சிறப்பு பூண்டை அந்த தோலோடையே போட்டுருவா. நான் தோலை எடுத்துட்டு அப்புறம் அது நல்லா அலம்பி வச்சுட்டுருக்கேன். இதையும் பூண்டு நல்லா கட் பண்ண வேண்டாம், அப்படியே போட்டுடலாம். இது 3த்தையும் அதுவும் கூட போட்டு சேர்ந்து வேகட்டும். இப்போ நம்ம போட்ட கீரையும் அந்த காயும் எல்லாம் நல்லா வேந்துட்டு இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, அப்புறம் கரைச்சி வச்ச புளிஜலம் இதை விட்டுடலாம். உப்பு நம்ம போட்டுடலாம். தனியா பொடி உங்கள் இஷ்டம், வேணும்னா போட்டுக்கலாம். சில பேர் போடலாம், சில பேர் போடல. வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் மஞ்சள் பொடியை போட்டுடுறேன். அடுத்ததாக மிளகா பொடியை நான் போட்டுடுறேன். இதெல்லாம் உங்கள் இஷ்டம்தான், எவ்வளோ மிளகா பொடி வேணும், எவ்வளவு காரம் வேணுங்கிறத பொறுத்திருக்கு. அதாவது கொஞ்சம் காரசாரமாக தான் பண்ணுவா. இதை இங்கே கரைச்சி வச்ச புளியை விட்டுடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் இலக்கிட்டு நம்ம உப்பு போட்டுடலாம். அப்புறம் தனியா பொடி நான் சொல்கிற மாதிரி வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்கோ. இப்போ வேக வச்ச பருப்பு நம்ம இந்த கீரைக்கு கொட்டிடலாம். நான் கொஞ்சம் சூடாக ஆடுறதுக்காக வச்சுருக்கேன். சாதாரணமாக குக்கரில் வைக்கிறவாளானாக்கா இது எல்லாத்தையும் பருப்பு கீரை எல்லாத்தையும் சேர்த்தே வச்சுடலாம். ஆனால் நான் எப்போவுமே குக்கரில் வைக்க மாட்டேன், தனியாக தான் வைப்பேன். அதனால் நான் சாதத்தையும் பருப்பையும் தனித்தனியாக வேக வச்சுட்டுருக்கேன். இங்கே கீரை இந்த காய்கறி எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு உப்பு மஞ்சப்பொடி சகலத்தையும் போட்டுட்டு குக்கர்லேயே ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். நான் அது மாதிரி வைக்கிறதில்ல. அதனால் நான் அரிசியும் பருப்பையும் ஒன்றா குக்கரில் வேக வச்சுட்டுருக்கேன், காய வச்சுட்டுருக்கேன். இப்போ நான் அது சூடு ஆறினப்புறம் கொஞ்சம் நல்லா மசக்கிட்டு அது கூட கீரையோடு ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கீரைக்கு நம்ம தாளித்து கொட்டிடலாம். அதுக்கு எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன். இது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இது கொஞ்சம் சூடு ஆனப்புறம் நல்லா புகஞ்சதுக்கப்புறமா இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 வத்த மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு பெருங்காயத்தையும் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கி இந்த பருப்பில் கொட்டிடலாம். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா புகஞ்செடுத்து நம்ம கேஸ் அணைச்சிட்டு இதெல்லாம் தாளித்து கொட்டிடலாம். இது மாதிரி தாளித்து கொட்டும்போது அவள் கடலைப்பருப்பு இந்த உளுத்தம்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக போடுறாள். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போடுவோன்னா அவள் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போடுவாள். எனக்கு அது வாயில் கடிச்சா நல்லா இருக்கும்ல. நான் 2த்துக்கும் இடையில மதியமாக கொஞ்சமாக போட்டிருக்கேன். யூஸ்வலாக போடுறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக, ஆனால் ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் போட்டிருக்கேன். இந்த தாளிப்பை நம்ம பருப்பு கொட்டிட்டா நம்ம பாலக்கூரா பப்பு ரெடி ஆகிடுது. நம்ம அடுத்ததாக பண்ண போகிறது இந்த தோசைக்காயா பச்சடின்னு. இந்த நாங்கள் மலபார் வெள்ளரிக்காய்ன்னு சொல்லுவோம். இதுக்கு வேறு என்ன பேர் சொல்லுவான்னு எனக்கு தெரியல. இந்த ஊரில் தோசைக்காய்னு சொல்லுவாள். இந்த தோசைக்காயை பச்சடியை நம்ம பண்ணிடலாம். இது ரொம்ப ஃபேமஸ் இங்கே, நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா காரசாரமாக பண்ணிவிட்டு அவள் அந்த உள்ளிக்காரமெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்றது ரொம்பவே பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கும். நிறைய நெய்யை போட்டுண்டு சாதத்தை வடிச்சிட்டு சுடுதான் சாப்பிடுவாவா. அந்த சூடு சாதத்தில் இதை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு சாப்பிடுவா. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம. இப்போ இந்த தோலெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இதை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். சில பேர் விதையோடு போடுறதையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் முக்கால்வாசி பேர் விதையை எடுத்துகிட்டு தான் போடுறேன். நான் விதையை எடுத்துகிட்டே போடுறேன். இப்போ இந்த தோசைக்காயை பச்சடி பண்ணுறதுக்கு வானலியை வச்சுட்டு முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பச்சை மிளகாய், அப்புறம் வத்த மிளகாய் இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். பச்சை மிளகாயை முதல்ல வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வத்த மிளகாயை கொஞ்சம் வதக்கிக்கணும்.
அப்புறமா இங்கே நம்ம வந்து நான் இங்கே வந்து இந்த பச்சை மிளகாயெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கு மேலே வந்து ஒரே ஒரு பூண்டு வச்சு 2-3 பூண்டு அள்ளி எடுத்து வச்சுட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் ருசிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தில் 3/4 வெங்காயம் போட்டிருக்கேன். 1/4 வெங்காயத்தை எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் புளி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இது எவ்வளோ புளிக்கிறதுன்னு. இதில் கொஞ்சம் புளி உண்டு, அதனால அது புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும். அதாவது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரையாக வதக்கிட்டு இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கிறது லேசாக கொஞ்சம் வேணால் நம்ம எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெயை விட்டுட்டு வதக்கலாம், இல்லை உங்களுக்கு வேண்டானா அப்படியே கூட நீங்கள் வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் இந்த வேர்க்கடலை, உங்களது பச்சை வேர்க்கடலைன்னா நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. பச்சை வேர்க்கடலையில் என்னோடது வந்து ஃப்ரைடு பீனட்ஸ் தான், அதனால் நான் வந்து இதை வந்து அது மாதிரி வறுத்துக்க போகிறதில்ல. உங்களுக்கு வந்து பச்சையாக இருந்ததுன்னா நீங்கள் முதல்ல இந்த பீனட்ஸை வறுத்து எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சொன்ன இந்த சாமான்லாம் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாயை தனியாக வதக்கிக்கோங்க. அப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இதுலேயே நீங்கள் வேணும்னா உப்பையை கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கின அப்புறமா நம்ம வந்து இந்த தோசைக்காயை போட்டு வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமா அரைச்சிடணும்னா இப்போ நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நான் கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். நான் வந்து இது எல்லாத்தையும் போடுறேன். ஆனால் கேஸை கொஞ்சம் சின்னதாக கேட்குங்க, இல்லைன்னா கரிஞ்சு போகக்கூடாது. நல்லா வறுத்து எடுக்கணும். இதை நம்ம இப்போ வறுத்து எடுத்துடலாம். நான் இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கேன். எந்த எண்ணெய், கடலை எண்ணெயோ நல்லெண்ணெயோ எது வேணால் நீங்கள் விட்டுக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயையும் இந்த வெங்காயத்தையும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ கூட கொஞ்சம் கேஸை வந்து நிதானமாக வச்சுருந்து இதெல்லாம் வதங்கணும். பச்சை மிளகாலாம் நிறைய போட்டுப்பா, உங்களுக்கு எவ்வளோ காரம் தாங்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பூண்டு பல்லையும் நான் இதன் கூடயே போட்டு வதக்குறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டு, எல்லாம் பச்சை வாசனை போகணும். இதை வந்து நல்லா பச்சை வாசனை போய் நல்ல வாசனை வந்தது, நான் எடுத்து வச்சுட்டேன். அது கொஞ்சம் வதங்கி அப்புறம் நான் தக்காளியும் போட்டுட்டு இதையும் சேர்த்து வதக்கலாம். இந்த தக்காளியை வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்க தோசைக்காயை அது கூட போட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி விட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அந்த தக்காளியை தண்ணி விட்டுக்கும். இல்லை உங்களுக்கு வந்து கட்டி தக்காளியாக இருந்தது கொஞ்சம் வந்து நல்லா அது வெந்து கிடைக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த புளிஜலத்தையே நீங்கள் ஊற வச்சுருந்தேன்னா அதை கொஞ்சமாக விட்டுக்கலாம். இதுக்கு வந்து மஞ்சப்பொடியும் உப்பு நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சூடு ஆறின அப்புறம் தான் அரைக்கணும். இப்போ நான் வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தோசைக்காயும் இது கூட போட்டுடுறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் கொஞ்சமாக பச்சையாக எடுத்து வச்சுட்டு கடைசியாக அரைக்கும்போது போடுவோம். அந்த மாதிரி வதக்காமல் உங்களுக்கு அது மாதிரி பிடிச்சதுன்னா நீங்கள் அது மாதிரியும் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையுமே போட்டு இது கூட வதக்கிட போகிறேன். இது வந்து ஓரளவு வதங்கிட்டு இதை நம்ம பாத்திரத்தை எடுத்து நல்லா சூடு ஆற வச்சுக்கலாம். இதுக்கு இடையில நம்மளுக்கு வேறு ஏதாவது வேலை இருந்தால் நம்ம போய் பார்த்துக்கலாம். ஏன்னா நல்லா சூடு ஆடின அப்புறம் தான் நம்ம மிக்சியில் போடணும். மிக்சியில் போடும்போது நான் சொன்ன மாதிரி முதல்ல இதை இங்கே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் பொடிச்சுட்டு அதாவது தரன்னு பொடிச்சா போகிறோம். அதுக்கப்புறமா இதையும் போட்டு 2 திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த வேர்க்கடலை அப்புறம் தனியாக அது மாதிரி எல்லாத்தையும் முதல்ல பொடிக்க வேண்டிய சாமான்களாக இருந்ததில்ல அதெல்லாம் வந்து கொஞ்சம் பொடிச்சுட்டுருக்கேன். இன்னும் ஒரு திரிச்சா போகிறேன். இதை மழை அரைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட அந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அதையும் அவ்வளோதான், ஒரே ஒரு திருப்பு தான் திருப்பணும். குழக்குழன்னு அரைக்கூடாது. அதையும் அரைச்சிக்கலாம். நம்ம இதுக்கிடையில் நான் உப்பு இதுக்கு போட்டு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம காய்பொடி எல்லாத்தையும் 2-3 திரித்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டேன். இப்போ நம்ம தாளிக்க வேண்டியது தான். இப்போ வந்து இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும். தாளிப்பு கொடுக்குறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். இதில் கடலை எண்ணெய் விட்டுன்றேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் விட்டுப்பேன். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், 2-3 வத்த மிளகாய், மஞ்சப்பொடி. அப்புறம் என்ன நான் மஞ்சப்பொடி இதுக்கு போடலை, மறந்து போயிட்டு, அதனால இதில் போடுப்பேன். போட்டுட்டு நல்லா வதக்கலாமோ வதக்கிட்டு அது கூட கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போடணும். நல்லா வதக்கிட்டு அது கூட அந்த நம்ம அரைச்சி வச்சதையும் போட்டு ஒரு வதக்கி எடுத்து வச்சா நம்மளோட தோசைக்காய் பச்சடி ஆகிடுது.
எண்ணெய் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா புகஞ்சிட்டு இப்போ நம்ம தாளிக்க வேண்டியதெல்லாம் போட்டுடலாம். முதல்ல வந்து இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை போட்டுட்டு பெருங்காயத்தை போட்டு கருவேப்பிலையும் போட்டுடலாம். அப்புறம் 2-3 வத்த மிளகாயும் நம்ம இதில் வந்து கட் பண்ணாப்பில் கீரினாப்பில் போட்டுடலாம். இந்த தாளிப்பு கொடுத்த உடனே நான் அரைச்சி வச்ச தோசைக்காயும் போட்டுட்டேன். இது வந்து நிமிஷமாக அது வந்து கரிஞ்சு போய்டுறது. அதனால ஒவ்வொன்றுத்துக்கும் நம்மளுக்கு வீடியோ எடுத்து போடுறதுக்கு டைமே இருக்க மாட்டேங்குது, சாரி. அதனால நான் அது வந்து தாளிப்பெல்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறம் டக்குன்னு இதை எடுத்து இதில் போட்டுட்டு இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இது மாதிரி போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகா பொடி போட்டுக்கலாம் காரம் கம்மியாக இருந்ததுன்னா. இல்லைன்னா கொஞ்சம் கூட நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அது போட்டுக்கலாம். இல்லைன்னா வத்த மிளகாய் போட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல எல்லாமே கரெக்டாக இருந்தது. எனக்கு அது போகிறோம். இதை நான் வந்து கொஞ்சம் கூட வதங்கின அப்புறமா எடுத்து வச்சிருப்பேன். கொஞ்சம் தண்ணி சுவாதி இல்லாமல் நம்ம இதை வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சமையல் ரெடி ஆகிடுது. இது வந்து சாதம், இது வந்து பாலக்கூரை பப்பு, பாலுக்கு கீரை, பருப்பு போட்டது. இது வந்து பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம்லாம் போட்டு ஒரு மிக்சட் வெஜிடபிள் கறி. இது வந்து கொஞ்சம் சாதத்தை நான் அந்த கந்திப்பப்புன்னு கந்திக்காரம்னு சொல்லுவாள். ஆமாம், அது பேர் சட்னு மறந்து போய்ட்டு கந்தி பொடி தானே சொல்லுவேன், அதுதான் சொல்கிறேன். இப்போ நம்ம சமையல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதம், இது வந்து அந்த பாலக்கூரை பப்பு, இது பீன்ஸு மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி. இதுதான் அந்த கந்திப்பப்பு. இதில் வந்து நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அவள் நிறைய நெய் போட்டு சாப்பிடுவாள். சாப்பிடும்போதே அவ்வளோ அழகாக சாப்பிடுவாள். இதுதான் இன்றைக்கி மாஸ்டர் பீஸ் நம்மளோட தோசைக்காயா பச்சடி. இதுக்கும் நிறைய நெய் போட்டுட்டு சுடு சாதத்தில் தான் சாப்பிடுவாள். சுடு சாதத்தை போட்டுன்ட்டு நெய்யை விட்டுண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசினு சாப்பிடுவாள். அப்புறம் நல்லா கெட்டி தயிரும் விட்டுப்பா, தயிர் சாதமும் சாப்பிடுவாள். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். ஆந்திரா சமையல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அத்தை எல்லாருக்குமே பிடிக்கும். ஒவ்வொரு நாள் நாங்கள் எல்லாமே ஆந்திரா குக்கிங் பண்ணுறோம். சரி, ஒவ்வொரு நாள் ஆந்திரா குக்கிங் வந்து ஆற்றுல சமைப்போம். கொஞ்சம் காரமாக இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நானும் பார்த்துட்டு மற்றவர்கிட்ட கேட்டு கற்றுட்டேன். உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே. காட் பிளஸ். தேங்க்யூ.